போல நீ வெளில போய் என்ன டக்குனு திரும்புற? நான் தான் ஒரு வார்த்தை பேசுறேன் வச்சா மண்டே போல நீ மண்டே பொளந்துறேன் போல வரந்துச்சு நல்லா பெயிண்ட் அடிச்ச பெருச்சாலி மாதிரி பெயிண்ட் அடிச்ச நீலாம் பல்ல பொளந்துக்காத நீலாம் அறிவு என்ன அறிவு வேணாம் என்ன சொல்லுங்க டேய் வெக்கமா இல்லையா உனக்கு? சோதனை என்ன சொல்லுங்க சாமி. நான் கேக்குற ஒரு பெரிய மச்சான் ஏடா போடா நீ அப்படியே யாரா இத ஃபீலிங் சொன்னா டேய் நீ என்ன சொன்ன பண்ணி வச்ச போடா ஃபீலிங். நான் கேக்குறேன் இந்த மாத்தி திட்டுறானே அறிவு வேண்டாம் கொஞ்ச நாச்சி கேளுங்க சாமி. அறிவு வேணாமா? ஏடா நான் கேக்குறேன் ஏய் ஏய் டேய் ஏய் இங்க வா பல்ல பொளந்துக்க சிரிச்சுக்காத லட்சணம் என்ன கையெல்லாம் ஆடுது என்னன்னு தெரியல. சரியில்லை மருந்து சரியில்லை சகனம் சரியில்லை அவ்வளோ இருக்கு. ஆப்பிள் வாடை வரல அங்கே ரூம்ல கிடக்கு. என்ன சுடுதா ஆத்தி குடிக்க போறியா பூங்குற தமிழ் வீடியோ. ஐயோ சுரேஷோட சேரக்கூடாது. என் ரூம்ல தங்கியிருக்காளோ என்ன சிரிச்சது போதும். ஆளுக்கும் உயரத்திற்கும் போட்டுக்க பேசுறதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. பேசுற என்ன பேச நான் பேசுறேன் இருக்கு சாய் நான் என்ன விஷயம் வேணாலும் பேசு நான் பேச தயாரா இருக்கேன். ஆளை உள்ள வச்சு நீ என்ன பேசுற? நான் இப்ப உள்ள வந்துட்டு என்கிட்ட பேசு நான் தயாரா தான் இருக்கேன். எல்லா விஷயம் எனக்கு தெரியும். தெரியாம யாரும் வர்றது இல்லை. தெரிஞ்சனால தான் இங்க வந்திருக்கேன். ஒரு நொடி பொழுது கூட தாமதப்பட்ட கண்டிப்பா மது அருந்தி ஆலயத்துக்கு வர வாந்தி பிரதிவாதி நிக்க சொன்னேன். வாந்தி பிராந்திய போட்டா வாந்தி வரும் மூத்திரம் தான் வரும். வாதி பிரதிவாதி என்ன அர்த்தம்? நீங்க பேசணும் நீங்க கேட்கணும் நான் கேட்கணும் நான் பேசுறேன் நீங்க கேட்கணும் நான் பேசி நானா கேட்க முடியாது. நீங்க பேசும்போது நான் பேசக்கூடாது குறுக்க பேசக்கூடாது. பேசும்போது ஒருத்தங்க அமைதியா இருக்கு அவங்க பேசினா பேசுறப்ப நம்ம பேசணும்னு வெச்சுக்க ஒருத்தங்க பேசும்போது ஒருத்தங்க அமைதியா இருந்தா ஒருத்தங்க புரியும். நீங்க பேசுறப்ப நான் பேசக்கூடாது அப்ப நான் பேசணும் ஒரு விஷயத்துக்கு பேசணும் என்ன விஷயம் ஏன் வந்தா நான் வரலன்னு சொன்னேன். வரலையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கொண்டாடி வேற முடியல நாளைக்கு மாமியாவுக்கு வேற வளகாப்பு அதனால நான் வரலன்னு தான் சொன்னேன். தேவையில்லாம கூட்டிட்டு வந்து சின்ன மாமியா வயசுக்கு வந்து இப்பதான் படுத்து கிடக்கு. அதை உனக்கு தெரியவே தெரியாது. இது யார் தெரியுமா? சின்ன மாமியா. அது வந்தோடனே என் மருமையை வந்திருக்கிறாரு முட்டையை கடிக்கி எதுக்கு வந்தான்னு தெரியல விஷயம் வந்து படுத்து கிடக்குது. இந்த மாதிரி லூஸ் எவட்டா போட்டு போயா போச்சாங்கிட்டு எந்திரி மாமியா அப்பதான் படுத்து கிடப்பேன். உன்னைய நம்பி எனக்கு அடியாளுக்கு ஒன்னே கூட்டி வந்தேன் பாரு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. போட்டுக்க வேஸ்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏபிஎல்லாம் ஒன்னால சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ஒன்றும் சொல்லி தர வேண்டாம். எம்மிடத்து உமக்கன வேலை எம்மிடத்து உமக்கு 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 உமக்கன வேலை எம்மிடத்து உமக்கு 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 இடம் எமக்கு சொந்தம் இடம் எமக்கு சொந்தம். பல ஆதாரங்கள் இனம் இருக்கிறது. நாங்க அத்தாச்சி வச்சிருக்கோம். என்னது அத்தாச்சி? உங்க அண்ணன் வச்சிருந்தாங்க. எதை அத்தாச்சி? உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தாரு? எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு. எதை அத்தாச்சி? பலே உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தாரு? அவங்க அப்பா வச்சிருந்தாரு. எதை அத்தாச்சி தான். அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு அண்ணன் தம்பி 7 பேர் வச்சிருந்தே மாத்தி மாத்தி வச்சிக்கினா அத்தாச்சி கிழிஞ்சு போயிடும். அதனால அத்தாச்சியை நீயே வச்சிரு மடிச்சு வச்சா. அண்ணன் மட்டாச்சி அத்தாச்சி இல்லையா? ஐயோ இடத்தோட அத்தாச்சியா? இடத்தோட அத்தாச்சி
அத்தாச்சி அதுக்கு பேர் இட்டு போன அத்தாச்சி. அத்தாச்சி. ஏய் அத்தாச்சி. அத்தாச்சி. அத்தாச்சிடா அத்தாச்சி. அத்தாச்சி. இல்ல இங்க பாரு வல்லினம் வல்லினம் இடம் தெரியுமா? கசட தபர வல்லினம். கசட தபர. கசட தபர வல்லினம். வல்லினம். ngangena நம்மன வல்லினம். வல்லினம். அட ngangena நம்மன. ngangena நம்மன. யாரல வளல கிடிக்கணும். அத வரல அப்புறம் என்ன வரலன்னு கிடக்குது. இந்த இடத்துக்கு பேர் தெரியுமா? என்ன? இடது பேர் வேலிமலைச்சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதா வேலிமலைச்சாரல். பாத்தீங்களா? இடது பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். அறிவட்ட நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. தெளிவா சொல்றீங்களே. நீங்க யாரு அறிவாளி? வேலிமலைச்சாரல் அப்படி பேர் வர காரணம் என்ன? முனிவரெல்லாம் சேர்ந்து யாகம் நடத்துனால தான் அந்த இடத்துக்கு வேலிமலைச்சாரல் பேர் வந்துச்சு. அட முட்டாப்பலே. யாரு? அப்படின்னு எத்தனை பேரை கேட்டுக்கீங்க தெரியுமா? தெளிவா பதில் சொல்றீங்க. சிறப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை சந்திச்சதுல. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். திருட்டு நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா சொல்றீங்களே. என்னைய சொன்ன மாதிரியே இருக்கு. உங்களை சொல்லுவானா? இல்ல வேலிமலைச்சாரல் பேர் வேற என்ன? அதே முனிவரெல்லாம் சேர்ந்து இது பண்ணுவீங்க இல்லையா? ரவுண்டு கட்டிட்டு வைப்பாரு வச்சு ஓன்னு அழுதுட்டு இருப்பீங்களா? அது பேர் தான் வேலிமலைச்சாரல். யாருங்க கோபப்படாம? என்ன கோபப்படாம திருப்பி அதே கட்டா? இடத்து பேர் என்ன சொன்னீங்க? அட உங்க நாஜமா போக வேலிமலைச்சாரல்யா. வேலிமலைச்சாரல் பேர் வர காரணம் அட ரவுண்ட் கட்டி ஓம் நமக்கு அட நாஜமா போக பொட்டலா போக அதுக்கு பேர் தான். அப்புறம் திருப்பி அதே கட்டற கோயில். நீர் வர காரணம் குரு. 2 நாளா சூடு குடிச்சுக்குச்சு. நீர் கடுப்பாக பேசுகிறீங்க. அதான் நீர் கடுப்பா பேசுறேன். நீர் கடுப்பாக பேசுகிறீங்க. அதான் நீர் கடுப்பா பேசுறேன். பேச்சிலே பிழை இருக்கிறது. ஏன் பேச்சிலே பிழை இல்லை? அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாது, புலந்தது புலக்காது, அனைத்தும் மறைந்தவனான். அதை பற்றி உம்முட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு நாட்டாயா கலைவரி தாயா, அங்கு கொஞ்சம் முன்குள்ள பெண்களுக்கு என்னுடைய செல் நம்பர் தந்தாயா? இல்லை அந்த பிள்ளைய நம்பரை வாங்கிட்டா நீ எனக்கு தந்தாயா? நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து உயிர்மை 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 என்ன? உயிர்மை தண்ணி வர மூடு தண்ணி இருந்துச்சு. ஐயோ உயிர்மை அதுல அது வெறிங்க அடியா உயிர்மை அல்ல அது சாப்பிட மாட்டேன். ஏய் சுடு தண்ணி அது. உயிர் 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 போகுது சப்பா. உயிர் போய் உயிர் 216 எழுத்து. தண்ணி குடிச்சு வரக்குள்ள ஏவத்தறப்பற. என்னடா நீனே சொல்ல சொன்ன? உயிர் உயிர் இல்ல உயிர் போகும்போது தண்ணி குடிச்சு வரேன். அதுக்கு உன்னை யார் சொல்ல சொன்னது? சரி தெரியாம சொல்லி இப்படி வா. மொத்த எழுத்துக்களை கூட்டி மொத்தமா மொத்த ஐயோ டேய் ஐயா ஐயோ மொத்தமா அப்படி கேட்கலாமா? டேய் இப்படி வா. இந்த தண்ணி இல்லையா? அது சின்னதா இருப்பியா? மொத்தமா ஏதாவது சொல்லி தொலைந்த மாதிரி. ஐயோ அது தெரிவிக்கானியா நீ வேற? ஐயோ இந்த கேள்வி அந்த கப்பு இல்ல கப்பு இல்லையா? இதுல இதோட ஜாயின் அடிக்கணும். 247 எழுத்துக்கள். 218. ஏய் அறிவட்ட முண்டு அறிவட்ட. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்தமா கூட்டினா 247 தான். 18 48 வராதா? ஏய் மொத்தம் 247 தாயா? ஆமா 47. 247 யா? ஐயோ உனக்கு கணக்கு தெரியல. ஏய் உயிரெழுத்து 12. 247 இப்ப ரேட் கூட நீ 20 ரூபா கூட கொடுத்தா வாங்கணும். ஏடா எழுத்துக்களை வாங்குறதுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நீ எழுத்துக்கள் எழுத்துக்களை மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்தியா? இப்ப 20 ரூபா கூடயா? அதனால தான் உள்ள போய் தேடிக்கிட்டேன் 20 ரூபாய. பெரிய இவர் மாதிரி பேசுற. இவாரு பேச்சுல ஒரு பேச்சு இருக்கனே தரணுங்கனே. சாமி ஏனா மரத்தை வாச்சிட்டு பார். மனிதனை நேசித்து பாருங்க. என்ன? நீங்க சொல்லிட்டீங்க சொல்லி முடிச்சிட்டேன். நான் சொல்றேன் நீ எதுக்கு சொல்ற? உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவு நேரம் சிரிக்க வைக்கணுங்கற காண்டி பேசாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். என்ன செய்வ? ஐயோ கை வைக்கறால வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரு. ஆஸ்பத்திரி போயிடுவேன். தெரியுமா? ஏய் நீ யாரடா பாக்க ஆஸ்பத்திரி போவ? யார பாக்க போவ? யார போய் கூட்டியாருவ? நான் ஆஸ்பத்திரி வந்து பாரு நர்ஸ் பாத்திருக்கா? சுகர் டெஸ்ட் எடுக்க விட்டுனே. என்ன பேசுற? இல்ல பாப்பா யாரு? என் மேல கை வச்சா கெந்தலிக்கு. என்ன ஒண்ணே? புண்ணா இருக்கு இந்த பக்கம் அதனால. இப்படி இவ மாதிரி பேசுற? கல்வி கதிபதி கலைவாணி இருக்கக்கூடிய நீரா அம்மா கொடுக்கு. அந்த விநாயகர் பெருமாள் அருளுக்கு வரைக்கும் நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா?
மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை நேசித்து பார், சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயங்கள் பேசாம இரு. என்ன பேசாம இரு இல்ல, பேசாம இரு. வார்த்தை தூடி தடிக்குது. நீங்க எதை வேணாலும் ஓபன் பண்ணுங்க, முடிச்சு வைக்கிறேன் எப்படி பாருங்க. என்ன கிழிச்சு வைக்கிற? சொல்றத காதுல வாங்குனா என்னடா பேசுறீங்க? ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்களே, செல்வத்துள் செல்வத்துல எல்லாம் தலை. இதெல்லாம் ஒண்ணா படிக்கிற பிள்ளைய கேட்டா சொல்லு. வந்து நம்மளுக்கு ஓதிக்கிட்டு இருக்காரு. ஏய், நம்ம என்ன படிச்சிருக்கோமா மற்றவங்களுக்கு தெரிய மாதிரி பேசணும். ஏன்னா கற்க கசடற கற்பனை அதற்கு தக முடிச்சிட்டேன். நான் சொல்றேன், நீ எதுக்கா சொல்ற? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமியா. அப்படி அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க? இல்ல அந்த அளவுக்கு நீங்க பேசி முடிச்சு பார்க்கலாமியா. உளுதுண்டு வாழ்வார் தொழுதுண்டு பின் செல்வார் இருக்காங்க. முடிச்சிட்டேன். துப்பாக்கு துப்பாக்கி 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 தூமலை முடிஞ்சு. தட்டுக்கத கைது என்னதான்? ஏடா எது பேசலாம் பேசுறேன்? முடியும், எல்லா விஷயம் தெரியும். அவையார் ஆரம்ப பாடசாலை மருங்காபுரி. இருந்தா அதே சிறந்த துறந்து முடிச்சிட்டேன். யாதனி நீங்க இல்ல நான் முடிச்சிட்டேன். நீ ஏயா சிரமப்படுற? அட நான் பேசுறேன், நீ எதுக்கு பேசி தொலைற? உனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமியா. பெருமாள் ராஜ் ஐயோ அறுத்து கோர்த்து அண்ணாமலை பேர் அதெல்லாம் இந்த சும்மா வந்து பார்த்து வெத்து ஓட்ட ஓட்டிட்டு போறாங்க. அவன்கிட்ட ஓட்டலாம். நம்மள்ட்ட நகைச்சுவை இருக்கு, நல்ல விஷயம் இருக்கு. விஷயம் இல்லாட்டிலாம் வந்து வர முடியாது இந்த ஏரியா பக்கம். அப்படியா? அந்த அளவுக்கு நீங்க பேசுவீங்களா? பார்க்கலாமியா. நீ என்ன இப்ப நான் என்ன பேசுறேன், என்ன பேச விடாம நீ பேசுவ. எதை பேசினா பேச விடாம பேச. சரி, அப்பான்னு சொல்லியா? அப்பா. அம்மான்னு சொல்லு. அம்மா. அண்ணே. அண்ணே. தம்பி. தம்பி. அக்கா. அக்கா. தங்கச்சி. தங்கச்சி. அத்தை. 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 மாமா. மாமா. சித்தப்பா. சித்தப்பா. டேய் சித்தப்பா டேய். சித்தப்பா. சின்னம்மா. சின்னம்மா. தத்தி தாத்தா துது தி தத்து துதி 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 தாத்து துதி தித்தி தித்தி தாத்து தித்தி தாத்து தித்தி தாத்து சொல்லியா? என்ன இப்ப என்னமா தின்னியா? என்னையா தின்னனா? நான் என்னடா தின்னே? இப்ப என்னமா எங்கடா தின்னே நானே? என்ன கட்டார்த்தா பேசுற? டேய் நான் எப்படா கட்டார்த்தா? இப்ப என்ன பேசுற? தத்தி தாத்தா துது துதி தத்து துதி 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 தாத்து தித்தி தித்தி துதி திருத்திங்கற நீ. என்ன தர்த்தி துதி பேசுற? இல்லப்பா, தத்தி தாத்தா துது துதி நீ வேற சொல்லியா? வெறும் கட்டார்த்தா பேசிக்கிற தெரியாதா உங்களுக்கு? பேசுற உனக்கு ஒண்ணும் வரல இல்ல? இல்ல இது கெட்ட வார்த்தை தெரியாது உங்களுக்கு. இது கெட்ட வார்த்தை. இது கெட்ட வார்த்தை. தானா இத்தனா தூணா தூணா. அது நீ உனக்கு இனிமே நான் பேசுறத நீ பேசவே கூடாது. இல்ல கெட்ட வார்த்தையா பேசுற. இனிமேல் பேச மாட்டேன். நான் சொல்றேன், நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். ஆனா நான் பேசுற வார்த்தை பேச ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அம்புட்டு அசிங்கமா இருக்கு. நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்ற வார்த்தையில ஒரு சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? சரி பதில் சொல்லு. பச்சை பாம்பு என்ன நிறம்? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட திருப்பி சொல்லக்கூடாது. பச்சை பாம்பு என்ன நிறம்? திருப்பி சொன்ன உன்னை கொன்னே விடுவோண்டா. பதில் பதில் வரட்டும். இல்லையா? ஏன் அவசரப்படுற? பச்சை பாம்பு வந்து நான் சொன்ன வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களா? பச்சை பாம்பு என்ன நிறம்? தான் நான் வரலன்னு சொன்னேனா இல்லையா? மழை வருது நான் வரலன்னு வேற ஏதாவது சொல்லி அது கேள்விக்குள்ள பதில் அடங்கியிருக்கியா? ஓஹோ, 8 கால பூச்சிக்கு எத்தனை கால்ரா? இதெல்லாம் எங்கேயா கண்டுபிடிச்சு வருவேன்? ஊர்ல எல்லாரும் உதவாங்கன்னு காட்டி வருவேன். கேள்விகளே பதில் அடங்குதா தெரியல. அடங்காத கேள்வி. கேள்விகளே அடங்க பதில் அடங்காத. சரியா? இப்போ கேள்விகளே பதில் அடங்காத கேட்டால் அதுக்கு எந்த விதமான பதில் எல்லாம் சரி. உங்கள் அப்பா யார்? எங்கள் அம்மாவுக்கு புருஷன். அது தெரியுதுப்பா. நீ யாருக்கு பிறந்த? எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு. எந்த வழியா பிறந்த? எங்கள் அப்பா உதவி பண்ணி ஆத்தா என்னை பற்றிச்சு. அதே எந்த வழியா பிறந்த? இது கேள்விகள் எதுவும் பதில் அடங்கியிருக்கா? யோ அந்த இன்னைக்கு சரியா உண்டு எல்லாரும் மட்டும் இருந்தது. ஏயா கொட்டையில இருந்தா நீ கேட்குறதுக்கு நான் பழிச்சுன்னு விட்டுருப்பேன் வார்த்தையை. சொல்லு பதில். கேள்விகளை பதில் சொல்றா. ஐயோ நீ பேசாம நான் சொல்ல மாட்டேன். உட்கார்த்தா நீ என்னத்தான் எந்திரிச்சு போற? இவன் ஏதாவது ஏடிக்கு முடியா சொல்லி விடுவேன்னு நீ கிளம்புற. நான் சொல்லலத்தான் உட்கார்த்தா. ஏண்டா போறோம் பாவமா இருக்கடா. வயிறு சாப்பிட்ட சொல்றா தெரிச்சு சாப்பிடா. டேய் போய்ட்டு வா போய்ட்டு வா. இப்ப சொல்லு பதில பாப்போம். ஆனா அந்த டேய்
சொல்றா பதில. அப்பா நீ ஆள முடியா சாமி, நான் தெரியாம வந்துட்டேயா. இப்ப தெரியுதா? இதெல்லாம் கேள்விகளே பதில் அடங்காதா இருந்தாலும் இப்படி அடங்காத மாதிரி எல்லாம் கேட்காதயா. சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுல எந்த பாட்டு பாடினாலும் சரி அந்த பாட்டுல பூரா தொங்குதுன்னு மட்டும் தான் பாடினேன். அது ஈஸியா பாடிடுவேன். அப்படியா? பாடிடுவியா? மாங்காய் மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா. தேங்காய்ப்பா பாட்டு சூப்பரா பாடிட்டியே. தேங்காய் மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா. வெண்டைக்காய் சென்னையில் வெண்டைக்காய் தொங்குதா. இப்ப தொங்க தொங்க நிக்கியா. நீ ஏன்டா தொங்குதானே வந்தே? நீ ஏன்டா நிக்கிது மாறல? நீ ஏன்டா ஐயோ நீ தொங்குதுன்னு பாட சொல்லி பாட்டு வரிய மாத்தினா நான் என்னையா பண்றது? புரியுதா? இந்த பேச்சு என்று வச்ச கூடாது. கல்வி கல்வி கலைவாணி கொடுக்க நீ ஒரு மம்மா கொடுக்கு கிடையாது எனக்கு. சரியா? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனிமுண்டு வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசன அரசோழனை சரியாசனம் வைத்ததாய கலைவாணி விட்டு நீ தான் மம்மா கொடுக்கு. பாலும் தலைவர் பாவம் பொறுப்பு விளக்கம் நடந்த குளம் சேர்த்து மக்கள் முகத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் மட்டும் தான் சொன்னேன். அவை விராட்டி விநாயகர் பெருமானுக்கு நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த அளவுக்கு வேதியாவா? கவையாகி கொம்பாக்கி கட்டக்கத்தை நிற்குமாம் அவ என்ன நல்ல மரம் சபை நடுவே நீட்டவச குறிப்பறிய மாட்டாத நன்மரம் நானே. குண்டுகுள்ளே உள்ளவரனே வெள்ளி மூக்கடே விடாயனே சரணம் சொன்னானே. அப்படியா? எல்லாம் சும்மா டமுக்கு நம்ம என்னடா நான் ஒரு கவி பேசணும் உடனே கவி பேசுறேன். அப்படியா? அப்படி உனக்கு எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு நான் ஒரு 100 கவி பேசுறேன். 101. பாருடா நான் ஒரு 200 கவி பேசுறேன். 201. அப்படியா? போட்டி போட்டு ஜெயிப்பியா? நான் ஒரு 300 கவி பேசுவேன். 301. நான் ஒரு 500 கவி பேசுவேன். 501. சரி நான் ஒரு 700 கவி பேசுவேன். 501. சரி நான் ஒரு 1000 கவி பேசுறேன்டா. 501. சரி நான் ஒரு 5000 கவியோட பேசுவேன். 501. அட ஒரு 10,000 கவி பேசுவேன். 501. என்னடா 500 மேல போற? அதுக்கு மேல எவனும் மொய்யல கல்யாணத்துல கடைசி மொய்யா 501 தான் எழுதிருக்காங்க. இந்த நான்லாம் நிறைய எழுதினே அதான் முதல்ல. அதெல்லாம் ஞாபகம் இல்லை யாருன்னு தெரியாது. பேச்சு 2 பேருக்கும் போட்டி. நான் வெற்றி நீ தோல்வி விட்டால் இந்த உடம்புல ஒட்டு துணி இல்லாம நம்ம செல்வவிநாயகர் கோவில 3 முறை வளம் வர வேண்டும். நான் வர முடியாட்டி இங்க ஒரு ஆள் வச்சிருந்தேன் அதையும் விரட்டி விட்டிய. பார்க்கலாம் இன்னைக்கு நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் நீ நகைச்சுவையா பேசியிருக்கலாம். இப்போ பார்ப்போம்டா ஓ திறமை என்னங்கிறத இப்போ மக்கள்கிட்ட காட்டுறா நீ. ஏன்னா நான் பார்த்தேன் நீ ஆரம்பத்திலே வந்த உடனே சொல்லிட்டு இருந்தார் அழகேசன் ராஜபாட்டுக்கு நீ தான் படிச்ச அப்படின்னு சொல்லி. ஆமா ராஜபாட்டு நான் படிச்சேன். நாரதராமன் நீ படிச்சிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன் பெட்டி கூட நீ தான் படிச்சிருக்கேன்னு தெரியும் எனக்கு. வாசிப்பா நீ எனக்கு தெரியும். மிருதங்க வாசி தெரியும் படிச்சிருக்கேன். ஏய் அது மட்டும் இல்லாம வள்ளி கூட படிச்சோம்னு சொன்னேன். படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருயா. இத்தனை ஒரு மனுஷன் எப்படா படிக்க முடியும்? நோட்டீஸ்ல படிச்சது யாரியா? நோட்டீஸ்ல படிச்சியா? அப்ப நேர்ல படிக்கலையா? பார்க்கலாம். வானர மனிதனின் நனைய தூக்கணும் தான் ஒரு நெரிசோல தாண்டி பித்தனம் ஞானம் கல்வி நவீன ஈனூர் கூட இடராமே சொல்லியா. உள்ளம் நம்ம கோயில் ஊனமை ஆலயம் தள்ளத்தருக்கு ஜீவனை சிவலிங்கம் இருக்காங்க. என்னடா தொடர்ந்து பேசிட்டே வர? குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்துகின்றே அரங்கு முன்னு நாய் ஆடி பாடி கொண்டது போல் கரங்கள் நீட்டி பேசும் மதுரைக்கின்றா சிறங்க நாட்டி வச்சு அறிவிழா செய்ய பேசியா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரன் அருட்பெருஞ்சோதி வாடிய பிரகடனம் கலைஞரின் வள்ளல் பெருமான் சொல்லி வைக்கலையா? கையுடியா எதுக்கா இருந்தாலும் கை கொடுக்கணும்யா. கை உடுப்பு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். 4ஆம் தேதி தெரியும் நான் ஜெயிச்சது. நீ உதவாங்க போறது அன்னைக்கு தான் தெரியும். பேசாமறியா அந்த அளவுலையா? விரல் நிறைய மாத்திர வேண்டும் விராக்கர் இருவ புகுந்த வேண்டும் இடையில் பஞ்சனை பட்டியிட வேண்டும் அவர் குறுக்கு அஞ்சனை வேமன் வென்றானே. முத்தித்திர பத்தித்திர அத்திக்கிற சத்திச்சர முத்து போயிட்டு வண்டியா சூப்பர் சொன்னானே. முத்தித்திர பத்தித்திர அத்திக்கிற சத்திச்சர முத்துக்குரு என ஓதும் அத்திக்கிற சத்திச்சர முத்துக்குரு பெருமாளை இருக்காங்களே. சரி நல்லா சிறப்பா பேசினேன். நான் வள்ளியம்மை பார்க்க வேண்டும் அழைத்து ஐயா. போட்டி என்று வந்து விட்டால் ஒன்று போட்டியில யார் ஜெயித்தது ஒரு முடிவு தெரிய வேண்டும். அப்படியெல்லாம் ஒண்ணு வேணாமே. நேராச்சு நான் சொல்றேன் முடிக்கிறேன் நானே. நேராச்சு முடிச்சு போடா தெரியும். அப்படியே போயிட்டு தோத்துட்டேன்னு ஒத்துக்குங்க நான் முடிச்சிருப்பாரு. என்னப்பா தலையாடுற? தோத்துட்டேன் கை தட்டுங்க அண்ணன் ஜெயிச்சுட்டேன். நகைச்சுவையா சிரிக்க வச்சா அது வேற விஷயம். ஒரு கவின்னு ஒரு போட்டி பேச்சுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுனங்க நானும் பேசுனேன். இவ்வளோ பேசுவேன் எனக்கு தெரியாதியா சத்தியமாக தெரியாதியா. இவ்வளோ பேசுவ விஷயம் படிச்சிருக்கேன். என்ன இப்படி படிச்சு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்திலே உன்ட்ட வந்து பேசியிருப்பேன். இந்த மாதிரி நீ உண்மையாகவே நகைச்சுவை தான் பண்ண வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசாம விட்டேன். நான்
இப்ப பேசுற இன்னொரு மேடைக்கு இந்த பகுதியில் எங்க வந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பத்திலே போட்டி. அப்ப நான் ஜெயித்து விட்டேன் என்று கூறிவிட்டு செல்ல. நான் எதுக்கு சொல்றேன்? நீ ஜெயிச்சிட்டனே. சமமா இருக்கா? சமமெல்லாம் இல்ல. அவ கை தட்டும் போது தெரிஞ்சுக்கணும் இதுல யார் ஜெயிச்சதுன்னு. இது வேற எனக்கு வந்து தொலை மாட்டேங்குது. போட்டினும் போட்டுவர் பொறுகுடார் துட்டினும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றி மாற்றுவர் கூட்டினும் அவரை கொடியலாவரை பேசியா காக்க கிளம்ப கக்க நோக்க நோக்க நொடியில் பக்க பக்க பாமடத்தில் தாக்க 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 நடவடிக்கை இருக்காங்க. எப்படா முடிச்சு தொலைவனியே? என்ன நிறைய ஊருது அப்படியே. புத்திமான் பலமானவன் பலமான புத்தி ஏற்றால் எத்தனை விதத்தில் மிடாது வந்தே தீரும். மற்றொரு சிங்கந்தனை குறுமையில் கூட்டி சென்று உற்றதொரு நேற்றில் சாயல கட்டி ஓமே உளம் பேசியா. எப்படி யார் வைக்கப்பட அப்பா எப்போ காண்பது அறிவின் இருக்காங்க பேசுங்க. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொரணைகளை சுருக்கன்னு சொல்லிட்டு படுவார்தாம் என்று சொன்னார்கள். ஈன்ற பொழுது மேலும் தன்மனை சான்றோடு என்ன கேட்ட தாயின்னு சொல்லியிருக்காங்களே. சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலை செய்வார் வரியா சொல்லி செய்வ கேவரே நல்ல குலமால் வேர்க்கன பலாமாவை பாதிரிய பாருன்னு சொன்னானே. கர 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 கவுல ஒலிக்காவலன் போற 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 பண்ணியால் மாற 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 மாமியார் ஏறவே. சாரி சாரி ராம ராம இது நான் வளரிட்டேன். ராம 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 அருமுகனி எது மனம் கொண்டு போ கருமுகனி எட்டி மாமம் இருமுகனி ஆணி வளலாம் நரம்பு கோணிடில் நாம அதை கெஞ்சியோ பேசா விக்கா கணக்க மக்கள் கணக்க சேவித்தேன் இருக்காங்க. என்னத்த சரி பேசாம இருக்கு. வெட்டனவே மெத்தனவே வெள்ளலாம் வேலத்தில் பட்டரு கோல் பெஞ்சு பெய்யாது நெற்றில் நெக்குடோ பரி பசுவரத்தின் ஆணி வர்க்க சஸ்திரக்க சரணவள சிஸ்தருக்கு சங்கவேள கட 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 கடவுள கடக்க சாமியார் நீ என்ன பெரிய புடுக்கா பேசியா. நான் ரெடியா தான் இருக்கேன். இந்த கவி நான் எதுலயுமே படிச்சது இல்லடா. ரேட் கூட 250 ரூபாய். மற்கொண்டதின் முக்கிய தமாநகர் விட்டு சொற்கொண்ட மாவின் சுமையறி வாருங்களே விற்கொண்ட விரைக்கு வேலைதன் கூடி நெற்கொண்டு உண்பவன் இல்லா என் நெடுச்சுரை பேசியா. ஒழுக்கம் விழுப்பந்தரல ஒழுக்கம் வீரனை பிடிச்சி ஓப்ப படம் இருக்கா சொல்லியா. எட்டடி எடுத்தடி ஒப்பளிக்க வட்டி சுமந்து மரங்கசிய கொட்டிக்குளம் குருவா நாவில் வழங்கோசி வையம் பேரும் சொன்னார். துப்பார் துப்பாய் 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 தூவுமலை காயம் இது பொய்யடா வெறும் காட்டுறது பொய்யடா மாயவனா குயவன் மண்பாட ஓர நானே கால மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கிய கொண்டாட கொடுத்து நாங்க திண்டாடன் மளிகை கடை செட்டியாரங்க தவிச்சிட்டு கிடக்குறாரு. ஒத்துக்குளியில் மண்ணி எடுத்து உதிரப்புலர் உண்டை செய்து வாய்த்த உயவன மண்ணு மாட்டோம் ஒரு யோட்டுக்காக ஆறாம பண்ணி சொன்னாங்க. தாய் திறந்த கோயில் இல்லை தந்த சொல்லுங்க மந்திரம் இல்லை 1000 பெருமை இல்லை அண்ணே அந்த அன்பில் இல்லைன்னு இருக்காங்க. இருவர் மண் சேர்த்து ஒரு பெருமண்ணு இந்த மாதம் வைத்த சொல்லி அருமையா இருப்பேன் சொல்லி அரை காசு கூட ஆகுது என்று ஆறாம பண்ணி என் பேர் வடையப்பா இளவட்ட நடப்பா இன்னொரு ஆளுக்கு சின்ன வடையப்பா இருக்காங்க. பையூரை பிறந்து பாலில் வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீங்க மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீங்க பையூர் பாலை முடியாது. கொடுத்தாங்க யாருக்காக கொடுத்தாங்க உனக்கு மட்டுமா கொடுத்தா அந்த ஊருக்கு எல்லாம் கொடுத்தான்னு இருக்காங்க. எந்த ஊர் என்று இருந்தவர் நீங்க அந்த ஒரு செய்தி அறிகிறோம் வந்தவர் முப்பால் பாலை முடியோடு சூரியமாய் அப்பால் பாலை என்று அறிய சொன்னாங்க. நன்றி பாப்பா நன்றி வாங்கி சாப்பிடுவோம் அன்னைக்கு நன்றி இருக்காங்க. துப்பாருக்கு துப்பா சிவந்தவற்றை அதிக பஞ்சன் மீது ஒப்புற கணவன் ஒரு ஓட்டலை செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கணவனம் 2 தைத்து அப்புறம் ஒரு விட்டு அங்கையால் தடை பார்த்தாங்க. ஆரில் உயித்து விடும் இருக்காங்க. 5 1 பட்டான் 5 1 தாவி 5 1 ஆரியர் காக்கேகி 5 1 பட்டு அணங்கை 5 1 வைத்து அவன் எழுதுக அவன் ஆஞ்சநேய பெருமான் சொன்னானே. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் காட்டுக்குள்ள தூங்க போச்சுன்னு இருக்காங்க. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி இருப்போட்டு கமலி பாய்ச்சி பற்புற வழி வீழ்த்தாலும் அதன் குணத்தை போத காட்டும் சொற்பதற்கு அறிவினை வரம்படி சொன்ன அற்புத வரத கவக்குமே மேலாக நடக்குமானே. கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறேங்க அப்படி என்று ஒரு கவி இருக்கிற மையம்மா தான். ஐயோ 8 திக்கு 16 கோணமும் எங்க ஒன்றாய் முட்டித்தை மொழித்தவன் ஜோதி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பா கருத்தில் வையா பகலையவன் பாதகன் என்ன உச்ச மண்டையில சொருங்குது ஒண்ணு நம்ம பகையில கிருங்குது கிட்ட நீ வந்தால சருங்குது ஒண்ணு கடிக்கும் போது இங்க சொருங்குது. உந்த செகண்ட் சைடு 20 தங்க கோபுர தங்கத்தை கற்பூரவாசம் கொண்டு போய் கொஞ்சம் நடவாரி தெய்வமே சொன்னாங்க. ஐயோ ஆனந்தமே ஐயோ உன்னை சந்திக்கும் போது எனக்கு பெரும் துன்பம் இருக்காங்க. தண்டால் வலி தாயுரை பெதாய் மண்ணிக்கு தாமரை செண்டால் அவள் மங்குள் வலி தீண்டாங்க வண்டார் குழலும் மரகசிய மனங்குளிய கொண்டு வர நெறி கொண்டால் அந்த கொடியால் என்று சொன்னாங்க. எனக்கு ஒரு கவி தெரியும் என்றால் பக்கத்தில் இருப்ப மூடி கிடிச்சுமா இருக்குமாறு 1963 அபய பிராட்டி கூறுகிறார்கள். நீங்களாம் காணவ 3 நாள் விருதில் புட்டினாங்க என்று உணர்ந்தது விருதல் வேணும் எழுகுது நிலைமைக்கு நிறைய பட்ட நாளையோடு படவர் வந்தேன் 1 1 2 2 4 2 6 6 2 8 8 2 10 ஓவாய பொத்துன்னு இருக்காங்க. சித்திரமகை பழக்க செந்தமனை நாப்பழக்க வைத்து பழக்கம் நித்தம் நடக்க நடைப்பழக்கம் நட்பந்தையை கொலை பிறப்பிக்கணும் என்று சொன்னார்களே. அதே மாதிரி புதன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஞாயிறு அப்போ சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே காணாமல் கத்தலாம் ஆனா கட்டாம கூட வைத்திருக்க கூடாது. நான் அவர் பேச்சு மெரும் வந்திருக்கார் கீச்சு கிழிப்படி அப்படின்னு சொன்னார்கள். 1/2 கிலோ பச்சை 1/2 கிலோ பத்து வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்கு நான் வியாபாரத்துக்கு போறேன் எனக்கு இதுக்கு மேல வரலன்னு ஆளபடியா சாமி. காலக்கண் கூசுகின்றது கையிருக்க நான்கின்றது மானோக்க வாய்திருக்க மறுக்கின்றது வீணுக்கு நென்பலா பட்டி இருக்கிறது. ஐயோ அன்பில்லாட்ட அமுதை போல அழகா பண்ணாங்க. ஓடாத சைக்கிள் உட்கார முடியாது சரி பழைய மிக்சி வாங்கிக்கிறேன் பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன் பழைய படிச்சல் வாங்கிக்கிறேன் இரும்பு குஞ்சு அழகு கோட்டை மஞ்சள் அழகு உலகில
நல்ல நெஞ்சத்தில் நல்ல கல்வி அழகு என்று நானே. ஐயோ ஐயோ எனக்கு வர மாட்டேங்குதே. இதுக்கு மேல நான் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லையே. குமுதமிட்ட குலவரை கூத்தல் திமுதமிட்ட திரியும் துமித ஊனம் அமுதம் என்று மெல்லும் ஆசல் பண்ணானே. குப்பை போடாதீர், எச்சில் துப்பாதீர், நோட்டீஸ் ஒட்டாதீர், கண்டிப்பாக மது அருந்து ஆலயத்திற்கு வராது, கையிலி நைட்டி அணிந்து உள்ளே வராதீர் என்று செல்வ விநாயகர் திருக்கோவிலில் எழுதி போட்டு வச்சிருக்கார்கள். அலியான் பலியானே அவனுங்கிறது அறிவுரை மணித்தாம்பே பூலியான் முனை புறமறைத்த பொற்சலை போட்டு நகர நடவென்று பண்ணானே. செல்வ விநாயகர் கோவில் மண்டபம் செட்டு திறப்பு விழா சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்று 4:30 மணியில் மேல் 5:30 மணிக்கு உயர்திரு MK பாலிசாமி செட்டியார் செல்லம்மாள் ஆண் பெண் வாரிசுகள் செல்வ விநாயகர் அறக்கட்டளை மேலமருங்கூர் கிராம பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் ஆகியோரின் பெரும் முயற்சியால் அருள்மிகு செல்வ விநாயகர் மணிமண்டபம் சிறப்பு திருப்புலா தள்ளிக்கா கவி எவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அதை மறுத்து விட்டால் நான் எப்படி படிப்பது? பி வினோத்குமார் சுபத்ரா அவர்கள் 10,001, முனியாண்டி மேலமருங்கூர் 1001, திருப்பதி அனிதா நானே கவி வராம அதை பார்த்து படிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இந்த என்கிட்ட நீ தோத்து போட்டீங்கன்னா ஒட்டு துணி இல்லாமல் உடம்புல இல்லாமல் இந்த வேடையை 3 முறை வளம் வர சொன்னேன். சுத்து இன்னைக்கு சுத்துறேன். இருங்க, அவசரப்படாதீங்க. ஆள் படுக்க போட்டிருந்தாலே விரட்டி விட்டேன். இப்போ நாங்கள் இதுக்காண்டி வந்திருக்கோம். சரி, நீ சுத்த வேணாம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு மனுஷன் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி செத்தாங்கிற வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீ திருப்பி சொல்லிடு. நீ சுத்த வேணாம்யா. சுத்துறியா இல்லை செத்துறியா? அதான் எனக்கு தெரியல. இந்த ஆள் ரோடு அடிச்ச ஆலைங்க பெட்டி ஆச்சு. அண்ணா அலேஸ் அண்ணா வாடா படம் பேசுன முதல்ல வாங்கண்ணா. வாடா வெண்ணென்ன சித்தப்பா வாங்க சித்தப்பா. அவரெல்லாம் பயங்கரமா பேசுன. துரைராஜ் மாமா வாங்க மாமா. போயான்னு பேசுன வரலாம். அது அப்பையா ஒரு மாப்பிள்ளை பேசா டே உப்பனன்னு பேசுன. அவரு அவங்க அண்ணே. உங்க அப்பனை பேசுன அந்த கத்திட்டுனா? இல்ல அவங்களாம் அப்பா. இப்போ எப்படி கூப்பிடுற? அது 12 மணிக்கு மேல. சரி, ஒரு மனிதன் எப்படி வயிற்றுக்குள்ள போனேன், எப்படி வெளியில வந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படி செத்தேன், இதை மட்டும் நீ சொல்லிட்டு போ. ஒன்று சொல்லு, இல்லைன்னா உடம்புல ஒட்டுது இல்லாமல் சுத்து. ரெண்டுல என்ன செய்யற? இந்த அப்ப நான் அதே சுத்துறியா சொல்றியா? நீ சொல்லு, நான் சுத்துறேனா இல்லையான்னு பாரு. ஒரு மனமாவது இங்க பாரு. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தேன் சொல்லியா? நான் சொல்றேன் தெரியாதா எனக்கு? மனப்பாடம் பண்ணிக்கப்பா. பேனை போடுங்க, தூக்குல நாச்சு தொங்குறேன். இவா நீ அதெல்லாம் தொங்க வேணாம். நான் சொல்றதை கவனமாக கேட்டதை நீ திருப்பி பேச முடியும். நான் சொன்ன திருப்பி சொல்லணும் பார்த்துக்க. ஒரு மனமாவது ஒரு மனமாக்கி இன்ப சுகந்திர அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சுருவனை மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டீர் வந்து புகுந்து திரண்டு பதுமபரவு கபடமுதன்று பார்வை மெய் வாய் செவி காய் என்ற உயிர்வமாகி உயிர்வளமாது 9 நிறைந்த மனதை யுதர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரும் நாள் மறைந்து மகளை சேனை தரமணியாடி பண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதமறிந்து ஓரறிவு வீரவாகி விழுந்து ஒலி நிகழ்வாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மலையிலும் மொழிந்து வாபெரும் போமன நாம விளம்ப உடைமணியான இரவிடமாட உண்பவ திரும்ப தங்களூர் உண்டு தெருவிலிருந்து பொழுதியலைந்து தேடிய பாலகரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தறிஞான குருவதேச முத்தமிழ்களை இறங்கி கண்டு வளர்வை என்று வளர விளம்ப வாசல் வந்து மயிர்முடி 60 நில வண்டவில் தண்டரை கொண்டு முனிந்து மணிமுடியிலிருந்து பணிகளிலிருந்து மாகத போவதற்கு கூடி வணங்க மதன சுரூப மணிமுனமோக மங்கையர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சுழிய வரைந்து மாமையில் போல ஒரு போவது கண்டு ஓர்பிடி நீர் இல்லாத உணவை நம்ப மணிய நீ ஆளுமே பாப்பா. என்னடா மூட்டையை கட்டிட்டுலாம் போகக்கூடாது, ஒட்டு துணி இல்லாமல் சுத்து, இல்லைன்னா நான் சொன்னதை திருப்பி சொல்கிறா. அதெல்லாம் சரி. இது யாருடா மலையில நனைஞ்சு போகாம இருக்கணுங்கிற காடி கொண்டு வந்த நீ பேசாம இருயா. இதுக்கு எப்படா டீ கப்பெல்லாம் உள்ள போட்டு கொண்டாடுறா? ஏண்டா இந்த ஊர்ல என்னென்ன இருக்கா அத்தனையும் திருடி போடுறதாண்டா வேலை. அது என்னது? சரி சொல்லு. டேய் நான் என்ன சொல்றேன்னா அதை திருப்பி சொல்றா. எப்பா இப்போ வாங்கி கட்டிக்கடா. உள்ள வைப்பா.
ஒரு மனம் தானே அதே அதே ஒரு மனம் அது சொல்றத நிதானமா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். சும்மா எல்லாம் வந்தமா பேசுற மாதிரி இருக்க கூடாது. நான் சொன்ன திருப்பி சொல்றேன், நல்லா சொல்லு. வந்து தொலைய மாட்டாங்க. ஒரு மனம் அது பேசுறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் ஒண்ணு கடிச்சாங்களா இல்ல என்ன பண்றாங்க? வாங்க அங்க நல்லா கவனிக்கிறாங்க. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. ஒரு மனம் அந்த சொல்ற வார்த்தை சரியா சொல்லணும். ஐயோ நான் சொல்லவே வேண்டாமா? சொல்லு. ஒரு மனம் அது வருவரலும் சொல்லணும். சும்மா இல்ல அப்புறம் சும்மா பெட்டி வாசிக்கிற மாதிரி தான் சும்மா சாதாரணப்பட்டவரா நீ வச்ச ஆளா அவளை அந்த திட்டு இப்ப பேசுறான் நல்லபடியா. ஒரு மனமாது ஒரு மனமாகி உண்ப வேணான்னு சொல்லலையா? இந்தா உங்க சின்ன மாமியா கேட்குற மாதிரி சொல்லுங்க. ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்பம் போங்கு அன்பு பொருங்கி ஒளியை வந்து ஊரில் சேர்ந்து சந்தில் வந்து விஞ்சில் வந்து பிள்ளை பிறந்ததில் பெரிய பிரச்சனையாகி அது யாருக்கு பிறந்ததுன்னே தெரியாமல் அது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பொம்பளை பிள்ளைய பெரிய பிள்ளையாகி வயசுக்கு சடங்கு சுத்த போன இடத்துல அலையை அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணதுக்கு காரணம் இவர் தாங்கிற பஞ்சாயத்து வாட்டர் கேனை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போனவர் தான் அதுக்கு முழு காரணம். அலையேஷன் கரெக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கு ஒரு பிள்ளை அது ஊட்டியில் கொண்டு போய் படிக்க வச்ச பிள்ளை பாலா போனால் ஒழுங்காக படிக்காமல் 12வது படிக்கும்போது இந்த மிருதங்க வாசிக்கிற சரவணம்பையில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரச்சனை இல்லாமல் என்ன பிரச்சனைன்னு பிரச்சனையை சால்வ் பண்ண போன எங்கள் அப்பன் தாளம் சோதி போன இடத்துல அந்த பிள்ளையோட அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணி மயம் முண்டாட்டிய மாமியா கூட்டிட்டு போன பிரச்சனையாகி இப்போ அது பெரிய சிக்கல்ல நிக்குது. இது யாரா நான் சொன்னேன் டேய்? யாருக்கியா தெரியும்? யாயா நீ என்னைய போட்டு சரி வா. என்மே நாரத தந்தை பிரம்மா தாய் கலை மணிப்பாட்டம்மா வாஸ்து பாட்டி மகாலட்சுமி. நீ யாரு? நான் யாரு? சரி நான் யாரு? யாரா நீ? அண்ணா டேய் என்னடா தெரியலடா. என்னடா வாடா போல தெரியல. என்னடா வெண்ணன்னு கேட்ட? அண்ணாங்கடா. இல்ல. இவன் தான் கேட்ட. இல்லடா நான் என்னடா சொன்னேன்? ஏண்டா வெண்ணன்னு கேட்டா கேக்கலையா? சத்தியமா என்ன இல்லையா? சரி உங்க அப்பா யாரு? எங்க அம்மாவுக்கு புரிஞ்சேன். உங்க அம்மா யாரு? எனக்கு பொண்டாட்டி. ஐயோ எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. சப்பா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. உங்க அப்பாவுடைய அப்பா உங்க அம்மாவுடைய அப்பா நீ உங்க அப்பாவுக்கு மகன் என்னடா வேணும்? ஏயா இதான் உங்க உள்ள சுருக்கமான கேள்வியா? இதை விட சுருக்கமா கேட்கவா? ஓ மகன் பொண்டாட்டிய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மையனோட மாமனாருடைய சித்தப்பை மகன் உனக்கு என்ன வேணும்? முதல்ல மாமியா நீ எனக்கு என்ன வேணும்னே தெரியாது. ஓ மகன் பொண்டாட்டிய மாமியா நீ என்ன வேலைக்கு வந்த? நீ நல்லா இருப்ப எந்திரிச்சு உட்கார்த்தா. இங்க எவ்வளவு நல்லோரை காண்பது என்று நலமிக்க நல்லாசை கேட்பது என்று ஏதோ 1-2 வார்த்தை நம்ம அதிகமாக பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதுக்காண்டி இப்படியா மாமா எங்க மாமா பண்ணீங்க? இவ்வளோ நேரம் எங்கே பண்ணீங்க? என்ன மறைச்சிக்கிட்டு வர? உனக்கு எவ்வளோ மரியாதை? முதல்ல அதே வேணும் பேசிட்டு மாமாவா எப்போ என்ன நொப்ப வாயில் வந்துட்டு போயிடும். தெய்வமே என்ன யாராவது கூப்பிட்றான்னு என்னடா வேணும்? என்ன ஏலக்காய் வடை வருது எதுவும் சாப்பிட்டேலா? ஆப்பிள் வடை வராது. சரி இப்ப மட்டும் மரியாதை எப்படி வந்துச்சு? ஆனா உள்ள ஒரு விஷயம் பாராட்டணும் மாப்பிள்ள. என்ன போட்டோ போடல நாரதர் ஆளே காணுமே ஏரியாவிலே காணும். தூக்கி வீசிட்டேன். போத்தா நீ எத்தனை தடவை மாமா போட விடான்னு பேசுக்க. ஆல்ரவுண்டுக்கார தம்பி சொல்லுது போட்ட போடல நாரதர் ஆளே காணவே. நீ சொல்ற தூக்கி வீசினே எதனா தூக்கி வீசுற? தூக்கி வீசுறேன் பாக்குறியா? இப்ப தூக்கி வீசலாம். யார தூக்கி வீசுற? ஏண்டா என்னடா அது? நான் என்னடா கைவிடியா? டேய் போடா வெண்ணென்னா இப்ப என்னன்னாங்கற? ஆடா அது ஒரு தாட்டி தான் சொன்னேன். நீ என்ன எங்க அப்பா கூட என்ன கைவிடியா? இங்கோடியா கைவிடியா? அண்ணா நீ ஒரு ஆள் தான். போண்டா போறாரு வாண்டா வர்றாரு நீ வச்ச வேலைக்கார மாதிரி சாமியார. ஐயோ ஐயோ நீ போயா. போண்டா போறாரு வாண்டா வர்றாரு நீ வச்ச வேலைக்காரன் சொல்ற அந்த பையன். தம்பி நீ வாங்க தம்பி. ஏண்டா போண்டா போறாரு வாண்டா வர்றாருங்கறாரு. போண்டா வைக்க போவியா? போயா. ஏமா நீ எப்பதாமா வெளியில வருவ? ஆனா ஒண்ணே இல்லையா நீ போயா. பாங்க ஒரு பிள்ளை படுத்திருக்கேன். வெளிய கூடு. பழைய துணியில்
கஷ்டப்படாதீங்க. ஒரு புருவ வரைஞ்சா அது இல்ல அது போயா